நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட், ஒரு மரத்தை காப்பாத்த 363 பேர் உயிரை விட்டுருக்காங்களா? 1485வது வருஷம் ராஜஸ்தான் ஜோத்பூர்ல பயங்கரமான வறட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த வறட்சி 8 வருஷமா தொடர்ந்துருக்கு. இந்த வறட்சியினால அங்க இருந்த எல்லா தாவரங்களும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா ஒரு மரம் மட்டும் ரொம்பவே செழிப்பா இருந்துதான். அதுதான் வன்னி மரம். இங்கிலீஷ்ல இந்த மரத்தை கெஜ்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஜோத்பூர்ல இப்படிப்பட்ட வறட்சியான காலகட்டம் நிலவிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த மரம் மட்டும் ரொம்பவே செழிப்பா இருந்ததுனால இந்த மரத்தோட பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. மக்களுக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கால்நடைகளுக்கும் ரொம்பவே பயன்பட்டுதான். 8 ஆண்டு கால வறட்சியில இந்த மரம் மக்களோட உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணதுனால அந்த டைம்ல அந்த பகுதியை ஆட்சி பண்ண சாம்பாஜி அப்படின்ற மராட்டிய மன்னர் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு தடை விதிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மரங்களை இந்த பகுதியில நட சொல்லி இந்த மக்களுக்கு உத்தரவிடுறாராம். அதன்படி இந்த மக்கள் இந்த பகுதியில நிறைய வன்னி மரங்களை நட்டு ஒரு காடையை உருவாக்குறாங்களாம். இங்க இருந்த மக்கள் இந்த மரத்தை மனிதர்களா பாவிச்சது மட்டும் இல்லாம கடவுளாகவும் வழிபட ஆரம்பிச்சாங்களாம். 250 வருஷம் கழிச்சு, அதாவது 1730வது வருஷம் இந்த பகுதியை வேற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அந்த மன்னர் தன்னுடைய அரண்மனையை கட்டுறதுக்காகவும் சுண்ணாம்பு கால்வாயை புதுப்பிக்கிறதுக்காகவும் அந்த காட்டுல இருக்க எல்லா வன்னி மரத்தையும் வெட்டும்படி அவங்க காவலாளிகளுக்கு உத்தரவிடுறாரு. மன்னருடைய ஆட்கள் அந்த பகுதியில என்ட்ரான உடனே அங்க இருக்க மக்கள்லாம் இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ப்ராப்ளம் பண்றாங்களாம். ஆனா காவலாளிகள் மன்னர் உத்தரவிட்டா நாங்க செஞ்சுதான் ஆகணும், இந்த மரத்தை நாங்க கண்டிப்பா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி மரத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்றாங்களாம். அந்த மக்கள்ல அமிர்தா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணும் அவங்களுடைய 2 பிள்ளைகளும் முன் வந்து அந்த மரத்தை கட்டி பிடிச்சி எங்களை ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்களாம். இதை பார்த்த மற்றவங்களும் அங்கேருந்த ஒரு மரத்தையும் கட்டி பிடிச்சி எங்களை முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இதே மாதிரி 363 பேரும் அந்த மரங்களை பிடிச்சிட்டு அவங்கள வெட்டிட்டு அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். காவலாளிகள் 363 பேரை வெட்டிட்டு 363 மரங்களையும் வெட்டி சாய்ச்சிடுறாங்களாம். இந்த நியூஸ் தெரிஞ்ச மன்னர் மிஞ்சி இருந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். 1977ல் இந்த சம்பவத்தை நினைவூட்டும் வகையில இந்த மனிதர்கள் இறந்த அதே பகுதியில 363 வன்னி மரங்கள் நடப்பட்டது. 1988ல் இந்திய அரசாங்கம் 363 மரங்களையும் 363 மனிதர்களையும் நினைவூட்டும் விதமாக ஒரு ஸ்டாம்பை வெளியிடுறாங்க. அந்த ஸ்டாம்ப்ல இந்த வன்னி மரமும் இடம்பெற்றிருக்கு. இவ்வளவு வறட்சியான காலத்துல இந்த ஒரு மரம் மட்டும் எப்படி செழிப்பா வளருது அப்படின்றதுக்கு 3 ரீசன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த மரத்தோட வேறு 50 மீட்டர் வரைக்கும் கீழே போய் தண்ணியை உறிஞ்சறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மரம் மண் துகள்ல இருக்க தண்ணிகளை வெடிக்க வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. இறுதியா இந்த வன்னி மரம் காற்றுல இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி அதன் மூலமா வளர்றதாகவும் சொல்லப்படுது. அரேபியன் டெசர்ட்ல பெஹ்ரைன் நாட்டுல ஒரு பெரிய வன்னி மரம் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. இது 400 வருஷம் பழமையானதாகவும் சொல்லப்படுது. இந்த மரம் இருக்க பகுதிக்கு ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு பேர் வச்சு இதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திருக்காங்க. இந்த வன்னி மரம் நிறைய கோயில்களுடைய ஸ்தல விருட்சமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோயிலுடைய ஸ்தல விருட்சமாகவும் இந்த வன்னி மரம் திகழுது. இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.